அவன் கற்பித்த கல்வி இந்த தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு, உயர்விற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிவார்ந்த தமிழ் சமூகத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். வருங்காலங்களில் ஆழ சிந்தித்து, தெரிந்து, அறிந்து, தெளிந்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இந்த நாட்டிற்கு எந்த ஒரு தலைமை சரியானது என்று எங்களை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. எது சரியோ அதை தேர்வு செய்து முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். நாங்கள் முன்வைக்கிற கோட்பாடு உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தை முன்வைக்கிறோம். உழவே தலை, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வேதத்தை நம்முடைய மறைமொழியும் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறான். அதுபோல விவசாயி சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் அவனும் வாழுவான், உங்களையும் வாழ வைப்பான். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் தோற்கலாம், உழவர் குடியோன் வேளாண் குடிமகன் தோற்றான் என்ற செய்தி வரக்கூடாது. ஏனால் உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினை என்கிறது. அப்போ உணவிட்டவனை எத்தனை ஒரு தடவையாவது நினை என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். வாக்கு செலுத்துகிற அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிட நேரமாவது அவனை தயவு செய்து நினையுங்கள் என்று நாங்கள் வேண்டுகிறோம். பாருங்கள், படத்திலே ஒரு பிள்ளையும் பெறாத நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் 2 பிள்ளைகளை எல்லோரும் சிலை வைத்தார்கள். நாட்டிலே எல்லோருக்கும் விரலை நீட்டுவார்கள், கையை காட்டுவார்கள், 2 விரலை காட்டுவார்கள், இப்படி காட்டுவார்கள். ஒரே ஒரு தலைவன் தான் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறதுக்கு 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவான். திருமணம் செய்து ஒற்றை பிள்ளையும் பெறாதவன் சிலையாக நிற்கும் போதும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்துட்டு போறது மாதிரி சிலை அவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த தாத்தனின் செயல்களை சிந்தனையில் ஏற்றி எதிர்கால தமிழ் பிள்ளைகளே ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்களாக எழுந்து வாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.